ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போகி பண்டிகை என்னைக்கு வருதுன்றது பார்க்கலாம். ஜான்வரி 14ஆம் தேதி போகி பண்டிகை வருகின்றது. அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன வாங்கணுன்றது பார்க்கலாம். போகி அன்று அதிகாலையில் தேவையில்லாத பொருட்களை துணி, மெத்தை, பாய், மொரம், துடைப்பம் இப்படி எந்த பொருட்களாக இருந்தாலும் அது பழசாக இருக்கும் பட்சத்தில் அதை எல்லாமே எடுத்து போட்டு நம்ம அதை எரிக்கணும் அதிகாலையில். இந்த மாதிரி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா தரித்திரம் விலகி போகும் என்று அர்த்தம். போகி பண்டிகை அன்று வீட்டை எல்லாம் சுத்தம் செய்வது மிகவும் சிறப்பு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் நல்லா துலக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நாளைக்கு பொங்கல் செய்கிறதுக்கு முந்தைய நாள் எல்லாமே வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி காப்பு கட்டுவாங்கன்றது பெயர். வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா மாவிலை, வேப்பிலை, ஆவாரம்பூ, சிறுபிலை, தும்பை, பிரண்டை, துளசி வாசலில் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து செருகி வைப்பார்கள். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவிட்டியாகவே இருக்கும். ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை ஆற்றலும் நம்ம வீட்டை விட்டு விலகி போகுன்றது அர்த்தம். போகி பண்டிகை அன்று துடைப்பம் வாங்குவது மிகவும் சிறப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோஸ், சாமி ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் அதை கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம புது ஃபோட்டோஸ் வாங்கலாம். பொங்கல் பண்டிகை எந்த நேரத்தில் நல்ல நேரம் பார்த்து நம்ம பொங்கல் வைக்கிற குறிப்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு செக் பண்ணணும்னா ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.